இந்த கார்ப்பரேட் ஜிஹாத்தில் என்ன நடந்தது ஆக்சுவலான்னு உங்களுக்கு தெரியணும்ல. அது அவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடக்கும்போது நாம் அதை பேசித்தான் ஆகணும். இது சுகர் கோட்டடாக பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. ஆக்சுவலாக நான் எதுவுமே இட்டுக்கட்டி சொல்லலை, விசாரணையில் தெரிய வந்தது தான் சொல்கிறேன். அவள் ட்ரைனிங் பீரியடில் வந்திருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ரீசன்ட் டேஸில் கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் கணவன் புனேயில் இருக்கா. அப்போ அதை சம்மந்தமாகவே பின்னையும் கேள்வி கேட்குறாங்க. அது ஷாருக், ரஸா, ஆசிஃப் அப்படின்னு 3 பேர். எப்படி நீ மேனேஜ் பண்ணுற தனியாக? நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் பெட்டர் சாய்ஸ் உனக்கு. இப்போ ஹஸ்பண்ட் அங்கேயும் இங்கேயும் இருந்தால் எப்படி உனக்கு செக்ஷுவலாக மேனேஜ் பண்ணுறீங்க? இது லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச்டு மேரேஜா? அப்போ நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம், நாங்கள் பெட்டர் சாய்ஸாக இருப்போம். நான் உனக்கு உன்னோட புருஷனை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன். ஏற்கனவே உனக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கு, வேறு எங்கே இது நடந்தது, ஏன் அந்த ஆள் அந்த ஊர்லேயும் நீ இங்கேயும் இருக்கிறீங்க, உனக்கு உன்னை நான் நல்லா வச்சுப்பேன், நாங்கள் எல்லாரும் இன்னும் பெட்டரான ஒரு இதை உனக்கு கொடுப்போம். இப்படி அவங்க பேச்சு திரும்ப திரும்ப பின்னையும் பேசுகிறாங்க, தவிர்க்கவே முடியாமல் பேசுகிறாங்க. ஆசிஃப் வேலை நடந்துட்டு இருக்கும்போது அவளை ஷோல்டர்ஸ் உட்பட நிறைய இடங்களில் டச் பண்ணுறான், அவளுடைய அனுமதி வாங்காமலே. அதுக்கப்புறமா ரிமார்க் பண்ணுறான் அவளோட பாடியை பற்றி, அந்த ஷேப்பு பற்றி, அவளுடைய ட்ரெஸ் பற்றி, எஸ்பெஷலி சாரி அண்ட் ப்ளவுஸ் பற்றி. அப்புறம் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஒஃபென்சிவ் ரிமார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹிந்து விமென் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ். என்ன கொடுமைடா சாமி இதெல்லாம். இன்னொருத்தன் இருக்கான், அவன் திடீர்னு ஹக் பண்ணிக்கிறான் இவங்களை இந்த மாதிரி 2-3 கேஸ் நடக்கு. அதாவது கொஞ்சம் கூட அவங்க இதோட ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கா, அவங்களுடைய சம்மதம் வாங்கியிருக்கோமா, அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அவனுங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் பற்றி நேரடியாக கேள்விகள் கேட்குறது, அவளோட உடம்பை பற்றி ரொம்ப டைரக்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்த கோட் லாங்குவேஜ் பண்ணிவிட்டு டபுள் மீனிங்கில் நிறைய விஷயம் பேசுறது. இன்னொருத்தன் என்னென்னா ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி தான் அவனுக்கு எப்போவுமே தேவை. பக்கத்தில் ரொம்ப அந்த பர்சனல் ஸ்பேஸை பீட் பண்ணிவிட்டு உள்ளே வர்றது. ஸோ இப்போ என்னென்னா இந்த விஷயம்லாம் நாம் அவேராக இருக்கணும். நம்ம குழந்தைய படிக்க வச்சு ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பெரிய உத்தியோகத்தில் உட்காத்தி வைக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. இது ரொம்ப பெரிய கொஞ்சம் மெச்சுவர்டான ரொம்ப புத்திசாலியான பெண்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியல. அதனால் நம்ம அதுக்கு பேரண்ட்ஸாக நம்ம அவேராக இருக்கணும். ரெண்டாவது நம்ம சேர்ந்த நிறுவனங்கள்கிட்ட இதை ஹியூ அண்ட் க்ரை கொண்டு வரணும். சோஷியல் மீடியா இதுக்கு தான் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்.